மகிழ்ச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது வேட்பாளர் அருமை சகோதரர் புவனேஸ்வரன் அவர்களை வெற்றி சின்னமாகிய நமது பரிசுப்பட்ட சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டை வென்றித்துக் கொண்டிருக்கின்ற நமது தூத்துக்குடி மக்களை குருவிகள் போல் சுட்டித் தள்ளிய இந்த பழனிசாமி அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு பழனிசாமிக்கு துணை நிற்கின்ற மோடியை முடிவுக்கு கொண்டு வரவும், அதுபோல மதசார்பற்ற கூட்டணி என்ற பெயரிலே மக்களை ஏமாற்றி வருபவர்களை திமுக காங்கிரஸ் கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றின் சின்னம். நிரந்தரமாக மூடவும், நமது பகுதி மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற உறுதியோடு அம்மா அவர்கள் வழியிலே உங்களுக்காக போராடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்கின்ற விதமாக நமது மண்ணின் மைந்தர் அருமை சகோதரர் புவனேஸ்வரன் அவர்களை வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். மற்ற வேட்பாளர்கள் தேர்தலுக்கு தேர்தல் வருவார்கள், அவர்களை பற்றி நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். காரணம், பாரதிய ஜனதா நம்மிடம் மதத்தை சொல்லி பிரிவினையை ஏற்படுத்த பார்க்கிறது. கருணாநிதி அவர் இருந்தவரை தாங்கள் சிறுபான்மையினர் காவலன் என்று காட்டிக் கொள்வதற்காக பெரும்பான்மையான இந்துக்களை தாக்கி பேசுவார், இந்து கடவுள்களை தாக்கி பேசுவார். அவரது மகன் ஸ்டாலினும் அதே போல் பேசிக் கொண்டிருந்தார். கனிமொழி ஏதோ சிறுபான்மை மக்கள் தன்னை பாராட்டுவார்கள் என்று நினைத்துக் கொண்டு வெங்கடாஜலபதியை எப்படியெல்லாம் பேசினார். ஆனால் அவரது தாயார் ராஜாத்தி அம்மாள் அன்றைக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு செல்கிறார். ஸ்டாலினும் இன்றைக்கு என்ன சொல்கிறார், நான் இந்துக்களின் எதிரி அல்ல, எனது குடும்பமே கோயிலுக்கு போகும் என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். ஆக இவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து, அரசியலிலே மதத்தை கலக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜாதி மதத்தை சொல்லி வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? மதத்தை சொல்லியும் ஜாதியை சொல்லியும் நம்மை பிரிக்க முயல்பவர்களை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாக தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் உழைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன்.